பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 145 அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். என கண்பானவர்களே, இந்த காலவேளையில் உங்களுடைய வாழ்க்கை விழுந்து கிடக்கிறதை போல நீங்கள் உணர்கிறீங்களா? சில தோல்விகள், சில மன வருத்தம், நம்பிக்கை இழப்பு, இவையெல்லாம் நம்மை ஒரு சுமையாய் அழுத்தம். இனி என்னால் முடியாது என்று நம்முடைய வாழ்க்கையில் தோன்றும் பாருங்க. ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குது. என்ன தெரியுமா? நான் விழுந்தாலும் தேவன் என்னை விட மாட்டார். நான் தளர்ந்தாலும் அவர் என்னை தூக்குவார். ஏங்க, தேவன் நம்மை குற்றம் சொல்ல வரல, நம்மை உயர்த்த வருகிறார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குற்றம் சொல்லுவார்கள். நீங்கள் விழுந்த இடத்தை சொல்லி உங்களை வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் உலகம் நம்ம எப்படி சொன்னாலும் தேவன் உங்களை பிடித்து நிறுத்துவாருங்க. இன்றைக்கு இந்த கால வேளையில் ஒருவேளை மனதளவில் நீ குனிந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுமையாய் ஏதோ ஒரு வேதனையை நீ சுமந்து கொண்டு இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய பகுதி, தேவன் உங்களை தூக்கி எடுக்க ரெடியாக இருக்கிறாருங்க. வேதத்தில் பேதுரு இயேசுவை மறுதலித்த போது அவர் விழுந்து விட்டார். ஆனாலும் இயேசு அவனை தள்ளலைங்க. மீண்டும் அவனை எழுப்பி தம்முடைய சேவைக்காக பயன்படுத்தினார். அதுபோல் நீங்கள் எந்த இடத்துல விழுந்தாலும் தேவன் நம்மை மீண்டும் எழுப்புவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 37:24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். என கண்பானவர்களே, நீங்கள் விழுந்த இடத்துல கர்த்தர் உங்களை தாங்குகிறார். உங்களை தாங்கும்படி ஒரு வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இறங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 94:18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த கால வேளையில் என் கால் சறுக்குதுப்பா, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும், உங்களை தாங்குவதற்கு கர்த்தருடைய கிருபை இப்போ இறங்குதுங்க. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் சுமைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நான் தளர்ந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள், என்னை நீங்களே தூக்கி விடுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தருடைய கரம் இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். செபிப்போமா? கர்த்தாவே, நாங்கள் பல நேரங்களில் தளர்ந்து விழுந்து விடுகிறோம்ப்பா. ஆனால் நீர் எங்களை தாங்குகிற தேவன். இன்றைக்கு என் மனதை தூக்கி நிறுத்தும். என் வாழ்க்கையில் மீண்டும் நம்பிக்கையை தாங்க. நாங்கள் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து எங்களை தூக்கி விடுங்க. எங்களை தூக்கி விடுவதற்கு உம்முடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.